எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து எப்போவுமே இருக்க தான் போகுது. அது என்னன்னா நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது ஏன் நம்மளோட ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு 2 months நான் அட்வைஸ் பண்ணுவேன். 60 daysக்கு வந்து நோ ஹெல்மெட்ஸ், மேக்ஸிமம் பைக் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடலாம். டெய்லி ஆல்கஹால் குடிக்கிறவங்க அவங்களுக்கு லிவர் என்சைம்ஸ்லாம் வந்து எலிவேட்டடாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா லிவர் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா லிவரில் தான் வைட்டமின் கே ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை ஷாம்பூ போட்டு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது இஸ் தேர். ஏன்னா வந்து சல்ஃபேட்ஸ் இருக்குது அதில், கெமிக்கல்ஸ். எனி கெமிக்கல் யூ ஆட் டு சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ செஃபயர் பிளேட் அப்படின்னா என்னென்னா அதோட டயமீட்டர் வந்து 0.5 mm. 0.5 mmன்றது இஸ் லைக் வெரி வெரி தின். மேக்ஸிமம் டென்சிட்டி நம்மளால் பேக் பண்ண முடியும் நேச்சுரல் ஹேர் லைனுக்கு. early 20sலேயே பீப்புள் ஸ்டார்ட் ஹேவிங் திஸ். சம் பீப்புள் வந்து பயந்து ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. சில பேர் வந்து சரி ஓகே முடி கொட்டுது திரும்ப முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. மேஜர் பேஷண்ட்ஸ் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து they want to get married. ஃபர்ஸ்ட் ரீசன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு DHT. DHT தான் என்ன பண்ணோம்னா நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ FDA அப்ரூவ்ட் ட்ரக் ஃபார் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா 2 இது இருக்குது. ஒன்று மினாக்சிடில், இன்னொன்று உங்கள் ஃபினஸ்ட்ரேட். பட் பொட்டென்ஷியல் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. your erectile dysfunction, infertility. So we don't prescribe either minoxidil or finasteride. On late 20s, early 30s அந்த டைமில் வந்து நான் வந்து எதுவுமே கண்டுக்கல மேடம், சரி ஓகே அப்படின்னு தான் இருந்தேன். ஹேர் ஃபால் அப்படின்றது ஒரு சைடு எஃபெக்ட். உள்ள ஏதாச்சும் இன்டர்னல் இஷ்யூ இருக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. மேம் இப்போ நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வீடியோ எடுக்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும்போது ஓகே அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு என்ன மாதிரியே மற்றவங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன். அவங்களோட கொஸ்டின்ஸை தான் நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒருத்தவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட ரூட் காஸ் அனாலிசிஸ், அதாவது எதனால இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆற அளவுக்கு நம்ம வந்து அதை விட்டு வச்சுருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஹேர் ஃபால் அப்படின்றது ஒரு சைடு எஃபெக்ட். அது வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, உள்ள ஏதாச்சும் இன்டர்னல் இஷ்யூ இருக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வைட்டமின் ப்ரொஃபைல், அதாவது உங்கள் வைட்டமின் D, B12, வைட்டமின் C, மெக்னீஷியம், ஜிங்க், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல், கார்டிசால், அதுக்கப்புறம் உங்கள் டிஹெச்டினா டைஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டிரோன். இதெல்லாம் தான் வந்து ஹேர் ஃபாலுக்கான மேஜர் ரீசன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ எந்த மைனர் சர்ஜரிக்கு முன்னாடியும் நம்ம ஒரு நார்மல் பிளட் ப்ரொஃபைல் எடுப்போம்ல, அதாவது உங்களோட கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட சீராலஜி, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதுக்கப்புறம் உங்கள் ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், இதெல்லாம் பிஃபோர் எனி சர்ஜரி எடுக்கிற ரொட்டீன் பிளட் ஒர்க். இது ரெண்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன் லைஃப் சர்க்கிளே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் லைஃப்ல தான் இருக்க போகிறேன். அப்போ எனக்கு இது ஒர்க் ஆகுமா? சரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து எப்போவுமே இருக்க தான் போகுது. அது என்னென்னா நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது ஏன் நம்மளோட ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறவங்க தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து பண்ணுறதை எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். ஸோ மேஜர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சின்ன சின்ன விஷயம், இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப்பு, டயட்டு, ஃபுட், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இது போதும், ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் போதும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக ரைட். இப்போ செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த ரிசல்ட் வர அந்த டேஸ்க்குள்ள நான் ஹெல்மெட் போட்டு வண்டியில 2 வீலர்ல போலாமா, இல்ல எனக்கு வந்து ஹெல்மெட் போட்டா ஸ்வெட் ஆகும், என்ன நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், நான் வேற வழியில பைக்ல தான் டிராவல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணட்டும்? கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு 2 months நான் அட்வைஸ் பண்ணுவேன். 60 daysக்கு வந்து நோ ஹெல்மெட்ஸ், மேக்ஸிமம் பைக் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடலாம். பட் பைக்கில் போயே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகக்கூடாது. யூ ஷுட் வேர் ஒன்லி அ சர்ஜிக்கல் ஹெட் கேப் மட்டும்தான். அண்ட் வில் கிவ் யூ அ சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஹெல்மெட் கையில் வச்சுக்கோங்க, பட் ஆனால் போலீஸ்கிட்ட காட்டுறதுக்கு. ஏன்னா ஹெல்மெட் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது உங்களோட ஹீலிங் டைம் வந்து க்ரோத் இருக்காது. லைக் இமேஜின் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஆயிலியாக அப்படி இருக்குன்னா உங்களோட அந்த போர்ஸ் இருக்குல்ல எல்லாமே கிளாக் பண்ணிடும். அப்புறம் எப்படி நியூ ஃபாலிகல்ஸ் க்ரோ ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த ஷெட்டிங் ஃபேஸ் முடிஞ்சு க்ரோத் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிறது, அதாவது அவங்க 3வது மாதம் வர ஹெல்மெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.
இல்லைன்னா பஸ்லயோ ஆட்டோலயோ போயிடுங்க. ஆமாம், அப்படி இல்லை பைக் தான் கண்டிப்பாக, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த மாதிரி ஐ ஹவ் அண்டர்கான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் அண்டர் மை ஐ வில் கிவ் யூ மை சிக்னேச்சர் அண்ட் எங்களோட இதில் வந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட் தான் என்னோட ஐடியில எனக்கு நைட் ஷிஃப்ட் நிறைய இருக்கு. என் கால்ஸ்லாம் வந்து நான் இன்டர்நேஷனல் கால்ஸ்லாம் நைட் தான் எடுக்கணும். அப்போ எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எனக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துல மேரேஜ். நான் இப்போ என்ன பண்ணட்டும்? ஒன்னும் வேலையை விட்டுறவா இல்லை ஹெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த இது விட்டுறவா? ஸோ இப்போ வி ஹேவ் இதே தான் சேம் திங். அவனுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனது நைட் ஷிஃப்ட் போய் தான். பட் ஆனால் அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவன் நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து July 5th and 6th we planned surgery for him. ஸோ அது வந்து என்னன்னா he has taken leave இப்போது ஆஃபீஸ்க்கு 2 weeksக்கு போஸ்ட் சர்ஜரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் see there are some things that we cannot change. ஒர்க் அப்படின்னு இது பண்ணுறது வந்து இது பண்ண முடியாது. ஸோ வாட் we have to do is அதர் வேஸ் டு கரெக்ட் இட். அதாவது உங்களோட சப்ளிமெண்டேஷன் என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணி மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும். இப்போ யூ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் ஸ்லீப். அந்த பர்டிகுலர் ஹார்ஸ் வந்து இது பண்ண முடியல அப்படின்னா வந்து அதர் திங்ஸை வந்து இது பண்ணணும். ஆனால் அந்த 2 weeks வந்து போஸ்ட் யோர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக லீவ் எடுத்து தான் ஆகணும் ஆஃபீஸ்க்கு, எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கும்போது ஹீலிங் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ மென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் இந்த நார்மலாக ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதோ யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பர்சன்லாம் இமீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? சரி, சர்ஜரிக்கு முன்னாடி we do a complete அந்த பிளட் டெஸ்ட்டில், பிளட் பேனலில். ஸோ அந்த பிளட் பேனல்லே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஆல்கஹாலிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி ஆல்கஹால் குடிக்கிறவங்க அவங்களுக்கு லிவர் என்சைம்ஸ்லாம் வந்து எலிவேட்டடாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா லிவர் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா லிவரில் தான் வைட்டமின் கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வைட்டமின் கே இல்லை அப்படின்னா வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி we have to plan our treatment. இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து ப்ளீடிங் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் போஸ்ட் ஸ்டாப்பாக வந்து 100% மேண்டேட்ரி 2 weeksக்கு நத்திங், மேபி 1 month கூட நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், நாட் ஈவன் 1 cigarette a day. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் 1 monthக்கு. ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா தான் நாங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணுறது. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லை அப்படின்னா வந்து இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஸோ ஃப்ரம் த பேஷண்ட் சைடு ஆல்சோ ஃபுல் கோஆப்ரேஷன் எல்லாமே இருக்கணும். 2 weeks மேண்டேட்ரி, 4 weeks அட்வைஸ்ட். இப்போ வந்து ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்றவங்க இல்லன்னா இப்போ யோகால வந்து பார்த்தோம்னா இந்த தலைக்கீழ இந்த சிரசாசனம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு ஒரு 4 to 6 weeks வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. இது அந்த பண்ணுற பீப்புள்னு இல்லை, ஜென்ரலாகவே நோ ஸ்ட்ரெனுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் 4 to 6 weeks பண்ணக்கூடாது. உங்கள் ஜிம்மிங், ஜாகிங், வாக்கிங் கூட, ஸ்விம்மிங் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் போஸ்ட் ஆப் அந்த 6 weeks வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைம் ஸ்வெட் ஆகக்கூடாது ஸ்கேல்ப். இன்னொன்று வந்து நம்ம மிஸ்டர் ஹேர் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஓனரே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, அவரே பண்ணியிருக்காரு. அவருக்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னும் போது நமக்கும் இந்த பிரச்சனை. ஸோ அவர் வந்து ப்ரிசைஸா சொல்றது என்னன்னா சஃபயர் பிளேட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பிளேட்ஸுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுடைய சக்சஸ் ரேஷியோக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ செஃபயர் பிளேட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட செஃபயர் ஜெம்ஸ்டோன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஜெம்ஸ்டோன் வச்சு அந்த பிளேட்ஸ் பண்ணுறது. அதோட டயமீட்டர் வந்து 0.5 mm. 0.5 mmன்றது இஸ் லைக் வெரி வெரி தின். ஸோ அதனால மேக்ஸிமம் டென்சிட்டி நம்மளால் பேக் பண்ண முடியும் நேச்சுரல் ஹேர் லைனுக்கு. இப்போது நார்மலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட்ஸாக அந்த முடி தெரியும்ல, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறது. சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு அந்த மாதிரி அன்நேச்சுரல் ரிசல்ட் இருக்கும் நார்மல் மெத்தடில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு, கம்ப்ளீட்லி நேச்சுரலாக இருக்கிறதுக்கு ஒரு கிராஃப்டும் ரொம்ப பக்கத்தில் பேக் பண்ணணும். ஸோ அந்த 0.5 mm கேப் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அது. ப்ளஸ் தி அதர் திங் இஸ் யுவர் ஹீலிங் டைம். இப்போ செஃபயர் பிளேட் ரொம்ப ப்ரிசைஸான இது. ஸோ உங்களோட ஸ்கேல்பில் வந்து நோ எக்ஸ்ட்ரா ட்ராமா இருக்காது. உங்களோட கிராஃப்ட் எங்கே பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் இன்சிஷன் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம ட்ரொமேட்டிக்காக லைக் நீடில்ஸ் வச்சு பண்ணுறது, இந்த இது வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து அங்கங்கே இன்சிஷன்ஸ். இமேஜின் ப்ரிக்கிங் யுவர் ஸ்கேல்ப் 1000 times வித் அ நீடில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீடில். எவ்வளோ ட்ரொமேட்டிக்காக இருக்குது கேட்குறதுக்கே. தட் இஸ் வை.
இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா கூட இன்கேஸ் இது ஒரு 5 வருஷத்துல எல்லாம் மறுபடியும் கொட்டிடும்பா அப்படின்றாங்க. அது அது எவ்வளவு? சி 2 திங்ஸ் ஓகேவா இந்த இது பொறுத்தவரை. ஒன்று, நம்ம வந்து டோனர் ஏரியாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹேரை வந்து வைக்கிறோம் ஃப்ரண்ட்டில். நீங்கள் கம்ப்ளீட்டாக பால்டாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கனாலும் இந்த பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடு வந்து கண்டிப்பாக ஹேர் இருக்கும். ஏன்னா அந்த பேக் சைடு இருக்கிற ஹேர் வந்து இட் இஸ் ரெசிஸ்டன்ட் யுவர் டிஹெச்டி. டிஹெச்டினா டைஹைட்ராக்சி டெஸ்டாஸ்டிரோன். ஸோ இந்த டிஹெச்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் எதனால் வருதுன்னா டெஸ்டாஸ்டிரோன் இருக்குல்ல மேல்ஸில். ஸோ டெஸ்டாஸ்டிரோன் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு திஸ் டிஹெச்டி. இந்த டிஹெச்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஷ்ரிங்க் பண்ணும் சைஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் தின்னிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஏர்லி 20ஸ்லேயே பீப்புள் ஸ்டார்ட் ஹேவிங் திஸ். சம் பீப்புள் வந்து பயந்து ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. சில பேர் வந்து சரி ஓகே ஏதோ இது நடக்குது, முடி கொட்டுது, திரும்ப முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு 30s லேட் 30s அந்த டைமுக்கு வரும்போது என்னடா அது ஃபுல்லாக ஸ்கேல்ப் தெரியுது, கல்யாண டைம் ஆகுது அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு அப்போ தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக ஹேருக்கு பார்த்தாகணும் அப்படின்னு வராங்க. ஸோ என்னன்னா இந்த டிஹெச்டி ஹேர் ஃபாலிகல்ஸை ஷ்ரிங்க் பண்ணதில்ல, பேக் சைடு இருக்கிற ஹேர் வந்து இந்த டிஹெச்டிக்கு ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாக பால்டாக இருக்கிறவங்களுக்கும் பேக் சைடு மட்டும் ஹேர் இருக்குது. தட் இஸ் கால் தி டோனர் ஏரியா, ஆக்சிபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ நம்ம பேக் சைடுல இருந்து நம்ம டோனர் ஏரியா பேக் சைடுல இருந்து, ஏன்னா இது வந்து ஹார்மோன் அஃபெக்ட் ஆகாத ஃபாலிகல்ஸ். எக்ஸாக்ட்லி. அப்போ நம்ம எடுத்து ஃப்ரண்ட் லைன்ல வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹார்மோன் அதை அஃபெக்ட் பண்ணாது. இல்லை சி ஹார்மோன்றது இங்கே இருக்கிற ஹார்மோன் அங்கே இருக்கிற ஹார்மோன் இல்லை, பாடி ஃபுல்லாக ஒரே ஹார்மோன்ஸ் தான். என்னன்னா தட் பர்டிகுலர் ஃபாலிக்கல் வந்து ரெசிஸ்டன்ட் டு டிஹெச்டி. ஸோ நம்ம அந்த ஃபாலிக்கல் எடுத்து ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இட் வில் க்ரோ ஒன்லி. டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் வில் நாட் ஃபால். ஐவ் சீன் அ பேஷண்ட் 15 years back he has got his hair transplant done. இன்னும் வர பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது. ஆனால் என்ன 15 years back வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. FUT அப்படின்ற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஸ்கேல்ப்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அதுலேருந்து ஃபாலிகல்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணது. ஸோ 15 years-ஆக அதுவே இன்னும் இட்ஸ் ஸ்டில் லாஸ்ட். நவ் இஸ் டேக்கிங் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வித் அஸ். ஸோ அது ப்ளஸ் இன்னொரு இது வந்து என்னென்னா உங்களோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப்க்கு போயிட்டா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வந்து எதனால முடி கொட்டுது, ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ப்ராப்பரான ஸ்லீப்பு, ஃபுட்டு, ஹேபிட்ஸ் 2 இது இருக்குது. ஒன்று உங்கள் ஜெனட்டிக்ஸ் நான் சொன்னேன்ல, உங்கள் டிஹெச்டி டெஸ்டாஸ்டிரோன் மேல்ஸ் பொறுத்தவரை. அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா உங்கள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். மெயின் ரீசன் ஃபார் ஹேர் ஃபால் வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி அப்படின்றது வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகாது ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் இட்ஸ் நாட் அவைலபிள் இன் எனி ஃபுட் ஐட்டம். ஒன்லி த்ரூ சன்லைட் யூ கெட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் ரூட் காஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் ஆக மேபி 95% ஆஃப் பீப்புளுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. your vitamin D, zinc, magnesium, all this is very important for your hair, which are like trace elements. Foodல அவ்வளோ ஈஸியாக வந்து இது இருக்காது. ஸோ ரொம்ப வந்து அதுக்குன்னு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து இது பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேபி எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்கலாம். இல்லை 100% நான் எதுவுமே வெளிலே சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஒன்லி வெஜிடபிள்ஸ் இந்த இது ரொம்ப ரேர்ல அந்த மாதிரி பீப்புள் இருக்கிறவங்களுக்கு மேபி எவ்ரிதிங் வில் பி ஃபைன். பட் up to 95% of people-க்கு all these deficiencies are there. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இது தெரியாமையே they start with treatment, செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கிறாங்க, இல்லை சும்மா PRP, GFC அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் PRP, GFCலாம் எப்போ ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்னா, PRPனா என்ன, நம்ம ஓன் பிளட் எடுத்து நம்ம விட்ரா பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம பாடி ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்ம பிளட்டை எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணால் அதில் ஏதாச்சும் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டெஃபிஷியன்சிஸை கரெக்ட் பண்ணும். வாட் வி டூ இஸ் இன்ட்ராவீனஸ் IV ரூட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா கட் ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கணும் ஓரல் அப்சார்ப்ஷனுக்கு. IVன்றது ஃபாஸ்டஸ்ட் ரூட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இமீடியட்லி யூ வில் see ரிசல்ட்ஸ். இப்போ அந்த ஹேர் ஃபால் ஷாம்பு போட்டு தான் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கும். இந்த ஷாம்புக்கும் ஹேர் ஃபாலுக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இதெல்லாம் மித்து தானே? இல்லை ஷாம்பு போட்டு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது இஸ் தேர். ஏன்னா வந்து சல்ஃபேட்ஸ் இருக்குது அதில், கெமிக்கல்ஸ், எனி கெமிக்கல் யூ ஆட் டு யுவர் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் இருக்குது. ஓகேவா? யூ ஷுட் சூஸ் யுவர், சும்மா லைக் ஆட்ஸ் பார்த்து வாங்கக்கூடாது, கண்டென்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆர்கானிக் பிராண்ட்ஸ்க்கு போங்க, சல்ஃபேட்ஸே இருக்கக்கூடாது அதில். சோடியம் லாரத் சல்ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், எல்லா ஷாம்பூலையும் அது இருக்கும். தட் சேம் கண்டென்ட் இஸ் தேர் இன் அ டாய்லெட் கிளீனர் ஆல்சோ. Seriously, no, majority of people don't know this. So contents பார்த்துட்டு வாங்குங்க.
கண்டென்ட்ஸில் வந்து there should not be any sulfates. Sulfate free shampoosனு இருக்கு. You can Google about that, research பண்ணிட்டு ப்ராப்பராக இது பண்ணிட்டு வாங்க. something you're applying on your face, hairனா அது கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய தாத்தா அப்பா ஜெனட்டிக்கா இந்த பிரச்சனை ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா ஒர்க் ஆகாதுங்கிறது அது உண்மையா? யார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா ஒர்க் ஆகாது? அதாவது அப்பாக்கும் ஹேர் ஃபால் இருக்கு, பால்னஸ் இருக்கு, தாத்தாக்கும் இருக்கு, ஓகே, அவங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்க பண்ணாலும் ஒர்க் ஆகாதுன்றது இந்த அளவுக்கு உண்மை இல்ல. இப்போ எந்த ஸ்டேஜ் ஆஃப் பால்ட்னஸ்ல இருக்காங்கன்னு இருக்கு. நார்வுட் ஸ்கேல்னு இருக்கு, கிரேட் 7 வரை. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபார்ம்ல. ஸோ இப்போ வந்து அந்த பையனுக்கு இப்போ 25 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 வயசுல ஃபர்ஸ்ட் கிரேட் 2ல இருக்கான். கிரேட் 2னா இங்க ஏர் நெத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங், அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுல. அடுத்து என்ன ஆகும்னா சென்டர் ரீஜன் இருக்குல்ல, க்ரௌன்ல தின்னிங் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து தான் சென்டர் பார்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக திஸ் இஸ் ஹவு இட் ப்ரோக்ரஸஸ். ஸோ இப்போ 25 இயர்ஸில் வந்து அவனுக்கு இங்கே மட்டும் ஹேர் போயிருக்கு. ஆனால் 25 இயர்ஸ் தான் ஆகுது, பட் ரொம்ப இதாகி இருக்கு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ வீ கேன் ரெஸ்டோர் த ஹேர் லைன். ஆனால் வந்து அந்த சென்டர் பார்ட்டு ப்ளஸ் இந்த பார்ட் இருக்குல்ல, இது இப்போதைக்கு ஹேர் இருக்குது, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இட் வில் ஃபால். ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன மாதிரி இது பண்ணால் யூ ஷுட் கோ ஃபார் ரிட்டென்ஷன் தெரப்பீஸ் as well. ஹேர் பொறுத்தவரை 2 இது இருக்குது. ஒன்று ரெஸ்டரேஷன் சர்ஜரி, அதாவது உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொன்று ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸ். ரிட்டென்ஷன்னா எக்ஸிஸ்டிங் ஹேரை அப்படியே ரிட்டைன் பண்ணுறது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஹேரை வந்து அந்த இது ஃபால் ஆகாமல் இது பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டென்ஷன் தெரப்பீஸ் இருக்கணும். ரிட்டென்ஷன் இன்க்ளூட்ஸ் யுவர் இதெல்லாம், உங்கள் பிஆர்பி, உங்கள் ஜிஎஃப்சி, ஸ்டெம் செல்ஸ், எக்ஸோசோம்ஸ், இது எல்லாமே வந்து ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஆர் ஃபார் லைஃப். லைக் ஃபர்ஸ்ட் வந்து 6 to 8 செஷன்ஸ் கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் டீத் கிளீனிங் மாதிரி. இப்போ எவ்ரி இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 6 months ஒன்ஸ் வி கெட் டீத் கிளீனில் சேம் திங். ஸோ ஃப்ரீக்வன்சி கம்மியாகிட்டு வரும். 4 months ஒன்ஸ் யூ கேன் டேக், அதாவது இயர்லி 3 times, அதுக்கடுத்து இயர்லி 2 times, அந்த மாதிரி வந்து. ஆனால் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து நீங்கள் உங்க லைஃப் ஜர்னியில் நிறைய நாள் பண்ணியிருப்பீங்க, கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஹேர் ஃபால் ஆன மென்னோட சைக்காலஜி எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும்? மேஜர் பேஷண்ட்ஸ் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து தே வாண்ட் டு கெட் மேரிட். ஃபர்ஸ்ட் ரீசன். எவ்ரி ஒன் லேட் 20s early 30s அந்த டைமில் வந்து நான் வந்து எதுவுமே கண்டுக்கல மேடம், சரி ஓகே அப்படின்னு தான் இருந்தேன். இப்போ கல்யாணம் அப்படின்னு வரும்போது தான் வந்து ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா சைடும் ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. இல்லை, நான் உண்மையிலே சொல்கிறேன். மேஜர் மேபி 90%, 10% வேணா அவங்களே வந்து செல்ஃபாக சம் கைஸ் கேர் லைக் டூ செல்ஃப் கேரில், பட் ரொம்ப ரேர். 10% வந்து செல்ஃப் கேருக்காக, ஐயோ ஐம் நோட்டிசிங் ஹேர் ஃபால், ஐ ஷுட் டூ சம்திங் அபவுட் திஸ் இப்போவே அப்படின்னு இது பண்ணிட்டு வரவங்க 10% தான். 90% வந்து எல்லாம் அந்த மேரேஜ் ஏஜ் அந்த இது இல்லைனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் சொல்லி, இட்ஸ் லைக் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.